வெல்கம் டு மை சேனல் பொன்மதி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா கிளாஸ் 3 நீடில்ஸ். நீங்கள் ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கீங்க, இப்போ ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு வேணும். ஸ்டாண்டில் நீங்கள் டிசைன் பண்ண போகிற டிசைனை ட்ரேஸ் பண்ணியிருக்கணும். தேர்டு, அந்த டிசைனை பண்ணணும். டிசைனை பண்ணுறதுக்கு நீடில் தேவைப்படும். ஏன்னா உங்களையும் அந்த கிளாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு கனெக்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீடில் வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீடில் தான் உங்களுக்கு இன்டர்மீடியேட்டாக இருந்து ஒரு டிசைனை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு 2 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அயன் நீடில், இன்னொன்று ஸ்டீல் டைப்பில் இருக்கிற துலிப் பிராண்ட் நீடில்ஸ். ஓகே, அயன் நீடில் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? அயன் நீடில்ஸ்ன்றது இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று த்ரெட் ஒர்க்குக்கு, செகண்ட் ஒன்று பீட்ஸ் ஒர்க்குக்கு. த்ரெட் ஒர்க் அப்படின்னா ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. நார்மல் மிஷின் த்ரெட் வச்சு நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கே ஷார்ட்டாக இருக்கணும் நீடில். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது என்னது பார்த்திங்கன்னா இது த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடில்ஸ். இந்த நீடலோட பார்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஷார்ட்டாக இருக்கும், அதாவது தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது தின் பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது வரையும் தான் தின்னு, மற்றது எல்லாமே திக்காக இருக்கும். ஸோ திக்காக இருக்கிறதுனால நான் ஈஸியாக நூலை இழுத்து கோத்துற முடியும். எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே நான் பீட்ஸ் கோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் பீட்ஸ் எவ்வளோ வரையும் லோட் பண்ண முடியும், எவ்வளோ வரையும் தான் லோட் பண்ண முடியும், சுகர் பீட்ஸ் இருந்தால். இதுவே நான் கட் பீட்ஸ் அந்த மாதிரி நிறைய பீட்ஸ்லாம் நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டிப் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா இதோட லோடிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கு. அதனால் அதோட லோடிங் கெப்பாசிட்டி, அதோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். எனக்கு இந்த நீடில் அப்போ யூஸ் ஆகாது. இதுவே நான் பீட்ஸ்க்கு கட்டானா, ஜர்தோசி, நக்ஷி, அப்புறம் சுகர் பீட்ஸ், ஃபுல் பீட்ஸ், ஆஃப் பீட் எந்த பீடாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அதோடய ஹோலுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா இதுதான் நான் பீடிங் நீடெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதுக்கும் வித்தியாசம் என்னதுன்னா அது இது வரையும் தான் திக்காக இருக்கும், இது ஃபுல்லாக இது வரைக்கும் திக்காக இருக்கும். ஹோல் நான் பண்ணும்போது இதில் 15 பீட்ஸ் வரைக்குமே நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம் சுகர் பீட்ஸை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 or 5 சுகர் பீட்ஸ் தான் நான் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு பீட் ஒர்க் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் ஒரு வாட்டியும் எடுத்து நான் பண்ண முடியாது இல்லையா? ஒரே டைம் நான் லோட் பண்ணிட்டேன்னா அப்படியே நான் ஈஸியாக பண்ணிகிட்டே போயிடலாம். அதுக்கு எனக்கு பீட்ஸ் நீடில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் நீடில் யூஸ் பண்ணாலும் சரி, நீடிலை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அது நீங்கள் கீழே விழுந்துச்சு, அந்த டிப்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த நீடிலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறத பொறுத்து தான், ஹேண்டில் வித் கேர்ன்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த நீடில் நான் பீட்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன், சூப்பராக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் தெரியாமல் ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சு, அதோட டிப்பு வளைஞ்சிருச்சு. ஸோ டிப்பு வளைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வச்சு நான் பீட்ஸ் பண்ண முடியும், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் வளைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த கம்ஃபர்ட்டுக்கு வரல. அதனால் நான் இப்போ இந்த நீடில் பீட்ஸுக்காக யூஸ் பண்ணுறேன். பட் இந்த நீடிலுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாருங்களேன். இதுவும் ரெண்டுமே பீட்ஸ் நீடில் தான், ஆனால் இது ஹைட் அதிகம். அப்போ என்னால் இது 2-3 பீட்ஸ் அதிகமாக லோட் பண்ணிக்க முடியும். இதில் கம்மியாக தான் லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற நீடிலோட ஹைட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அது பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் அவ்வளோ தூரம் வரையும் ஹோல்ட் பண்ணி பண்ண முடியுமான்றதை செக் பண்ணி தான் வாங்கணும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வாங்குறது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகிடும். எனக்கு இது லோட் பண்ணி பண்ண முடிஞ்சுது, இதை விட ஹைட்டாக இருந்தால் என்னால் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது கீழே விழுந்ததுனால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாது. பட் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன், எப்போயாவதுனா அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம அயன் நீடில்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா துலிப் பிராண்ட் நீடில்ஸ். இப்போ துலிப் பிராண்ட் நீடில்ஸில் நான் என்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா த்ரெட் ஒர்க்குக்கு ஒரு நீடலும், பீட்ஸ் ஒர்க்குக்காக ஒரு நீடலும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்? துலிப் ஒர்க்குனாலே ஷார்ட்டாக தான் இருக்கும். த்ரெட் நீடில் எப்போவுமே த்ரெட் நீடில், பீட்ஸ் நீடில் தனியாலாம் இல்லை, இதோட சைஸை பொறுத்து அது வேரி ஆகும். இப்போ 13 சைஸ், 14 சைஸ், 23 சைஸ், 24 சைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா?
அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட மில்லிமீட்டர் வந்து வேரி ஆகும். 0.40 மில்லிமீட்டர்லேருந்து 0.45 மில்லிமீட்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம பீட்ஸ் நீடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்களா, இது வந்து மெலிசாக இருக்கும். அதனால் நான் இதை வந்து பீட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் நிறைய பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். நிறைய பீட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 பீட்ஸ் வரைக்கும் சுகர் பீட்ஸை நான் இதில் லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் தான் நான் லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோட திக்னஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ ஹைட்டு வரையும் தான் என்னால் சுகர் பீட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதை நான் த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணுவேன். த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி எதனா ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், கிளாத்தில் வந்து ஸ்மூத்தாகவும் போயிட்டு வரணும் அப்படின்னா அயன் நீடிலை விட ஸ்டீல் நீடில் உங்களுக்கு ஸ்மூத்து. ஸோ அப்போ துளி பிராண்ட் நீடில் வந்துங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் த்ரெட் ஒர்க்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து உங்களால் ஒரு வாட்டியும் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அயன் நீடில்ஸ்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறது பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா கைண்ட்லி இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.